Artificial love, we just make it up. Cause reality will never be good enough. And even if it was, we just mess it up. Cause we already lost, addicted to the rush. டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கர்நாடக சேனல். இந்த வீடியோவில் வந்து கம்பம் டு சுருளி போகிற ரூட்டில் இருக்க ஒரு திராட்சை தோட்டம். சுருளி சைடு ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, அது பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு ஃபுல்லாகவே திராட்சை தோட்டம். திராட்சை தோட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோவில். இப்போ இங்கே ஹார்வெஸ்டிங்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, அதை தான் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. லைஃப்பில் நிறைய பேருக்கு சில ஃப்ரெண்ட்ஸுங்க வருவாங்க, சில ஃப்ரெண்ட்ஸுங்க போயிடுவாங்க. ஃபேஸு மறந்துடும், நேமு மறந்துடும், அவங்க கூட இந்த இன்சிடெண்ட் எல்லாம் மறந்துடும். ஆனால் எனக்கு இருக்கிற குட் புக்கில் முக்கியமான ஒரு நபர் கம்பத்தில் இருக்க நடராஜ். அவரை பார்க்குறதுக்கு கம்பம் இருந்தப்போ பக்கத்தில் சுருளி ஃபால்ஸ் இருக்குது, அங்கேயும் போகலாம் அப்படின்னு ஆன் த வேயில் தான் நம்ம இந்த கிரேப் கார்டனை பார்த்தோன்னே காரை ஸ்டாப் பண்ணியாச்சு. தமிழ்நாட்டில் பல இடங்களில் திராட்சை தோட்டங்கள் இருந்தாலும் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்க கம்பம் தான். கம்பத்தை சுற்றி மஸ்கட் திராட்சை, தாம்சன் திராட்சை, விதையில்லா திராட்சை எல்லாமே இங்கே தான் பயிரிடப்படுது. அது மாதிரி வெளிநாடுகளுக்கும் சப்ளை செய்யப்படுது. பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படுற வேலி தமிழ்நாட்டில் நிறையா இருக்குது. குன்னூர் வேலி, கெட்டி வேலி, கங்ரா வேலி, அப்பர் டிபாங் வேலி, கம்பம் வேலி, அப்புறம் பைசன் வேலின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நமக்கு மிக பரிச்சயமான ஒரு இடம்னு கேட்டிங்கன்னா கம்பம். இந்த கம்பம் பள்ளத்தாக்கு தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இடைப்பட்ட பிளேஸ் தான். ஈஸ்ட் சைடு பார்த்திங்கன்னா வருச நாட்டு மலையும், தெற்கு வந்து சுருளி மலையும் கொண்ட பள்ளத்தாக்கு வந்து நம்மளுக்கு வந்து கண்களுக்கு எப்போதுமே விருந்து படைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏண்டா லொக்கேஷன் வந்து அந்த மாதிரியான லொக்கேஷன் எப்போதுமே சில்லாகவே இருக்கும். இப்போ நம்ம திராட்சை தோட்டத்துக்கு கீழே போயிட்டே இருக்கேன். தலைக்கு மேலே ஃபுல்லாக திராட்சை, கருப்பு திராட்சை. இது வந்து ஹார்வெஸ்டிங் டைம், ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த கம்பம் கேரளாவுக்கு நியரில் இருக்கிறதுனால எப்போதுமே கேரளா கிளைமேட் இருந்திருக்கும். அதனாலேயே இங்கே விவசாயம் வந்து முப்போகமும் வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் கண்களுக்கு விருந்து படைக்கும் இந்த கம்ப பள்ளத்தாக்கு வந்து தமிழ்நாட்டில் இதே மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். பார்ப்பதற்கும் வாழ்வதற்கும் ஒரு இயற்கையான சூழலில் இருக்குதுன்னு சொன்னால் அது கம்பம் பள்ளத்தாக்கு மட்டுமே. இங்கு கிரேப்ஸ் ஃபார்மிங் அதிகமாக இருந்தாலும் தென்னை, வாழைன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி சாகுபடியும் நடந்துக்கிட்டு இருக்கு. கிரேப்ஸ் கார்டனை பார்த்தோன்னே என் குழந்தைக்கலங்க டாடி 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 காரை ஸ்டாப் பண்ணுங்க டாடி அப்படின்ட்டாங்க. போகிற ஸ்பீடில் காரை ஓரம் கட்டியாச்சு. பார்த்தா லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே இங்கே கிரேப்ஸ் ஃபார்மிங் இருக்குது. நம்ம நிற்கிற கார்டனில் வந்து இப்போ கருப்பு திராட்சை தான் ஹார்வெஸ்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது, பெரிய கார்டன்னு. இப்போ திராட்சையெல்லாம் காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருக்குது, இப்போ பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் திராட்சையில் நிறைய வெரைட்டி வந்தாலும் இந்த சைடில் வந்து இப்போதைக்கு இப்போ கருப்பு திராட்சை தான் இருக்குது. கம்பம் வந்து ஒரு அழகான வெட் லேண்டு அப்படி இருக்கிறதுனால இந்த திராட்சை தோட்டத்தை வந்து பெருமளவு சாகுபடி பண்ணுறாங்க. இது நான் தோட்டத்திலேருந்து நம்ம நிறுத்துக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு தான் போயிட்டுருக்குறோம். நம்ம இப்போ வந்து எடை போடுற இடத்துக்கு தான் வந்துருக்கோம். தோட்டத்தில் நிறையா ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. இருக்கிறத அழகாக பக்குவமாக அதுலேருந்து பறித்து கட் பண்ணி அதை கொண்டுட்டு வந்து இங்கே சேர்த்துடுறாங்க. இங்கே சேர்த்ததுக்கப்புறம் இதை இன்னும் கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை அப்படியே எடை போட்டு பக்கத்தில் உள்ள கிரேடுக்கு போயிடுது. அங்கேருந்து எடுத்துகிட்டு பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு போயிடுது.
நாம் நிற்கிற இடம் வந்து சுருளிப்பட்டி அப்படிங்கிற ஊர். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஓடைப்பட்டி, கமையக்கொண்டன்பட்டி, கூடலூர் அப்படின்னு சொல்லிவிட்டு சில ஊர்களில் தான் இந்த திராட்சைகளை வந்து அதிகமாக ஹார்வெஸ்ட் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. நான் இந்த கார்டனுக்கு வந்து ஒரு அன்னோன் பர்சனாக இருந்து உள்ளறக்க போனாலும் அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே நம்மளுக்கு எல்லாமே கோஆப்ரேட் பண்ணது இன்னும் சூப்பராகவே இருந்துச்சு. பேர் என்ன? எந்த ஊரு நீ? எப்புட்றா? வைகை ஆற்றின் துணையாறு, ஐ மீன் சப் ரிவர் வந்து முல்லையாறு, முல்லை பெரியாறு கேரளாவுக்கு பக்கத்தில் இருக்குது தான். பள்ளத்தாக்கை வந்து ஐ மீன் கம்பம் பள்ளத்தாக்கை வந்து ரொம்ப செழுமைப்படுத்துனது தான். முப்போகமும் இங்கே விளையுது அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. ரியல்லி ஐ கான் இமேஜின். ஏண்டா இந்த தோட்டத்து ஓனர் அமரன்னு அவங்க ஒய்ஃபு நம்மளுக்கு வந்து அவ்வளவு கோஆப்ரேட் பண்ணாங்க. நம்ம ஒரு 3 ஃபேமிலியாக போயிருந்தோன்னா எல்லாமே தோட்டத்தில் இருக்க போயாச்சு. பிள்ளைங்கள்லாம் திராட்சை ஆசை தீர சாப்பிட்டுச்சு. அதேமாரி நம்மளுக்கு எவ்வளோவுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோவுக்கு அவங்க கொடுத்தாங்க. பட் வந்து ஆஃப் ரேட்டில் கொடுத்தது நம்மளுக்கு இன்னும் சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அங்கே வேலை செய்கிறவங்க அப்படியே இந்த திராட்சையை அப்படியே அழகாக கட் பண்ணி அப்படியே தூக்கி போட்டு ரொட்டேட் பண்ணி அப்படி கட் பண்ணி பாக்ஸில் போகிறத வேறு லெவலில் இருக்குது. திராட்சை தோட்டத்தை சுற்றி அப்படியே நெட்டு வச்சுருக்காங்க மேலேயும் சைட்லேயும். ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து நரிலாம் வந்துச்சுன்னா தோட்டத்தை காலி பண்ணிவிடுமா. ஸோ எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணி தான் கடைசியில் நம்ம ஊருங்களுக்கு பாக்ஸில் வருது இந்த கிரேப்ஸ். ஒரு வழியாக திராட்சை தோட்டத்தை விட்டு வெளியில் வந்தாச்சு. செம்ம சூப்பருங்க. நம்ம கூட ஃபேமிலி வந்திருந்தாங்க, ஒரு 3 ஃபேமிலி. அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டாங்க. ஒரு செம்ம சூப்பரான ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. இதுதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த திராட்சை தோட்டம். உள்ளாரக்க போனால் ஃப்ரீயாகவே சில கிரேப்ஸ்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டாச்சு. இவ்வளோ தூரம் தோட்டத்தை சுற்றி பார்த்தோம்ல. தோட்டத்தில் ஓனர் வந்து இவர் தான், அமரன் அப்படின்னு சொல்லிவிட்டு. அவங்களோட வீட்டுக்காரம்மா இவங்க தான். இந்த சைடு வர்றவங்க அவசியம் தோட்டத்தையும் சுற்றி பார்த்துருங்க. தேவையான அளவுக்கு திராட்சையை வாங்கிட்டு போங்க. திராட்சையை நம்ம சாப்பிட்றோம், அதில் என்ன கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அமரன் சொல்ல போகிறாரு. கொஞ்சம் தெளிவாக கேட்டுருவோம். என் பேர் அமரன், தேனி மாவட்டம் கம்பம் சுருளிப்பட்டியிலேருந்து பேசுகிறேன். நாங்கள் திராட்சை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். திராட்சை விவசாயம் வந்து மற்ற விவசாயம் மாதிரி இல்லை. இது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம், சாதாரணமாக செய்ய முடியாது. இதுக்கு மெயின்டெனன்ஸு ஆள் மெயின்டெனன்ஸு அதிகமாக தேவைப்படுது. அதாவது பொருளாதாரமும் கூடுதலாக தேவைப்படும் இதுக்கு. ஆனால் நம்ம ஒரு தடவை விவசாயம் ஆரம்பித்தோம்னா 4 மாதத்துக்கு ஒரு தடவை கட் பண்ணி விட்டு விவசாயம் 4 மாதத்துக்கு வேலை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் வச்சு செய்யணும். ஆனால் செய்கிற வேலைக்கு வந்து நமக்கு அது தலையும் போதே நமக்கு பூ இருந்தால் மட்டும்தான் வெள்ளாமல், இல்லாட்டி அந்த 4 மாதம் எங்களுக்கு வேஸ்ட்டு. ஆனால் அந்த 4 மாதமும் நாங்கள் செலவழிக்கிறது ஒரு ஏக்கருக்கு 1,80,000 செலவழித்து ஆகணும். அது வந்தாலும் வரலாட்டி நம்ம அது வந்தால் மட்டும்தான் லாபம். ஆனால் இதுக்கான மானியம் கவர்மெண்ட் எதுவுமே கொடுக்குறதில்ல எங்களுக்கு. இதுக்கான மானியம் வந்து கவர்மெண்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம், ஆனால் கிடைக்கல இது வரைக்கும். செம்ம சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு. Just mess it up. How can you know what's in our mind when in between the good and bad there's such a thin line? How can you know what's in our heart when often hate motivates and love tears you apart? Artificial love, artificial love.